எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. தெருளா தான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டது போன்றதாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். கடந்த வாரம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் பட்ஜெட்டை பற்றி நாம் கண்டோம். அதன் தொடர்ச்சியை இப்போது காணலாம். பட்ஜெட் பொருளாதாரம் மிகுந்த வளர்ச்சி பட்ஜெட்டா இல்லையா என்பதை கணிக்க சுலபமான ஒரு அளவுகோல் இருக்கிறது. அரசாங்கம் வாங்கும் கடன் வளர்ச்சி செலவிற்கா அல்லது வளர்ச்சி தராத இலவசம் சலுகை போன்ற மற்ற செலவினங்களுக்கா என்று பார்த்தால் அது தெரிந்துவிடும். நடப்பு பட்ஜெட்டில் மொத்தம் வளர்ச்சி செலவு ரூபாய் 15 லட்சம் கோடி. அரசாங்கம் இந்த ஆண்டு வாங்க திட்டமிட்ட மொத்த கடன் ரூபாய் 16 லட்சம் கோடி. அந்த கடன் வளர்ச்சிக்காக மட்டுமே. வளர்ச்சி செலவுக்கு தான் மோடி அவர்களின் அரசு கடன் வாங்குகிறது என்பது வெளிப்படை. ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சியுடன் ஒப்பிட்டால் மோடி அவர்களின் ஆட்சியில் இந்த மாற்றமானது மிகப்பெரிய மாற்றமாகும். 2013-14 பட்ஜெட்டில் முந்தைய அரசு, அதாவது ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசு வாங்கிய கடன் 5.42 லட்சம் கோடி. அதில் வளர்ச்சி செலவு ரூபாய் 3 லட்சம் கோடி. கடனில் பாதிதான் வளர்ச்சி செலவு. மீதமுள்ள பாதி ரூபாய் 2.42 லட்சம் இலவசங்கள் சலுகைகள் அடங்கிய செலவுகளுக்கு. எனவே கடன் வாங்கிதான் ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசு சலுகைகள் இலவசங்களை தந்தது. நேர்மாறாக மோடி அவர்களின் அரசு வருமானத்தில் இருந்துதான் சலுகைகள் இலவசங்களை தருகிறது. எனவே ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசு பட்ஜெட்டில் அரசியல் அதிகம், பொருளாதாரம் குறைவு. நடப்பு பட்ஜெட் உட்பட மோடி அவர்களின் ஆட்சியில் அரசு பட்ஜெட்டுகளில் பொருளாதாரம் அதிகம், அரசியல் குறைவு. ஆகவே 10 ஆண்டு தனி பெரும்பான்மை ஆட்சியில் மோடி அவர்களின் அரசு எந்த வளர்ச்சி பாதையில் நாட்டை கொண்டு சென்றதோ அதே வளர்ச்சி பாதையில் தான் மோடி அவர்களின் தலைமையிலான கூட்டணி ஆட்சி பட்ஜெட்டும் தொடர்ந்து பயணிக்கிறது. கூட்டணி அரசு என்பதால் மோடி அவர்களின் பொருளாதாரம் மிகுந்த அரசியல் பாணியில் வித்தியாசம் இல்லை. இதை எந்த ஊடகமும் சுட்டி காட்டவில்லை என்பது வருந்தத்தக்கது. ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கான ஒதுக்கீடுகளில் கூட்டணி அரசியல் கலப்பு காணப்பட்டாலும் அதுவும் வளர்ச்சிக்கான செலவுகள் தான். ஆந்திராவில் தெலுங்கு தேச அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து நிறைவேற்றி வந்த போலவரம் நீர்ப்பாசன திட்டம், ஆந்திர தலைநகர் நிர்மாண திட்டங்களை ஜெகன் ரெட்டி தேவையில்லை என்று குப்பையில் போட்டு அந்த முதலீடுகளை வீணாக்கினார். அந்த முதலீடுகளுக்கு உயிரூட்ட ரூபாய் 15,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த பட்ஜெட். ஆந்திராவுக்கு மட்டுமல்லாமல் நாட்டிற்கும் கூட மிக முக்கியமான வளர்ச்சி திட்டம் இது. பீகாரில் கோசி மேச்சி நதி வெள்ள கட்டுப்பாடு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு செய்த ரூபாய் 12,500 கோடி. அந்த ஒதுக்கீடும் வளர்ச்சிக்கான ஒதுக்கீடாகும். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.